வணக்கம் 90 சொல்யூஷன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண தான் கூப்பிட்டுருந்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னு போய் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கேரியர் 125 ஆம்ஸ் ஹெச்ஆர்சி ஃபியூஸ் கேரியர் போட்டிருக்காங்க பிவிசி. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெந்து போச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒயருமே ஃபுல்லாகவே கம்பி எல்லாமே வெந்து போயிருக்கு. வோல்டேஜ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 100 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியர் எழுதி கொடுத்துருந்தேன், அதாவது பீங்கானில். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹீட் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. அதாவது ஃபியூஸ் தான் போகுமே தவிர ஃபியூஸ் கேரியருக்கு ஒன்றும் ஆகாது. நான் பார்த்திங்கன்னா இந்த மெயின் லைனை பார்த்திங்கன்னா மீட்டர்லேருந்து ஒவ்வொரு இதாக கழட்டிக்கிட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா லைனை ஃபுல்லாகவே நான் ஆஃப் பண்ண கிடையாது. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து மெயின் இபி பாக்ஸுக்கு வருது, இபி பாக்ஸ்லேருந்து மீட்டர் பாக்ஸுக்கு வருது. அதனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வில்லா இருக்குது. எல்லாத்துக்குமே டோட்டலாக லைனை ஆஃப் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனையுமே ஆர்ஒய்பியை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனுமே தனித்தனியாக மீட்டர்லேருந்து கழட்டிக்கிட்டேன். அதாவது அவுட்புட் போகிற ஃபேஸை வந்து கழட்டிட்டு பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு ஃபீஸ் கேரியராக பார்த்திங்கன்னா இன்லெட்டையும் அவுட்லெட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்ஒய்பின்னு தனித்தனியாகவே லைன் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லெக்கு தான் அடிச்சிருந்தாங்க. அந்த லெக்கு கொடுத்த மாதிரியே நானும் லைன் கொடுத்துட்டேன். இந்த ஃபீஸ் கேரியரு பல ஹெச்ஆர்சி ஃபீஸ் கேரியர் வெந்து போனதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் ஹை வோல்டேஜ்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், நானும் என்னான்ட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஒர்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.